ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நேரம் நம்ம பேசும்போது சொல்லுவோம், யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த பேங்க்குக்கு வந்து சென்னையில் பிரான்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா இந்த பேங்க்குக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு நல்லா ரெண்டு சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்த பேங்க்குக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்று என்ன சொல்லுவோம், நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? இந்த பேங்க்குக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அதே சமயம் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வெறுமனே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதை ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும், இதே பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் சில இடங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சில டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, தேர் ஹாவ் ஹேஸ் இது மூணுத்துக்கும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். இதே வந்து பாஸ்ட் சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா தேர் அண்ட் ஹேடுக்கு வந்து இருந்தது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இதில் இங்கேயும் தேர்னு போட்டிருக்கீங்க, இங்கேயும் தேர் போட்டிருக்கீங்க. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த தேருக்கு பக்கத்தில் ஈஸ் இல்லைன்னா ஆர் சேர்த்தோம் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுவோம். இந்த தேருக்கு பக்கத்தில் வாஸ் இல்லைன்னா வேர் சேர்த்தோம் அப்படின்னா அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐ மீன் பாஸ்ட் சுச்சுவேஷன் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தேர் இஸ் அண்ட் தேர் ஆர், அடுத்ததாக வந்து தேர் வாஸ் அண்ட் தேர் ஆர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், தேர் இஸ் கிளாஸ் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர் இஸ் கிளாஸ் டுடே அப்படின்னா இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்வீங்க இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ வெறுமனே இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இதே வந்து உனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, அவங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குன்னுலாம் சொல்லலை. வெறுமனே இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த சுச்சுவேஷனில் தேர் இஸ் கிளாஸ் டுடே அப்படின்னு சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இதை முடித்த உடனே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில எக்ஸசைஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே, என்ன ஈஸி டாபிக் தானே அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா நம்ம அதிகமாக இங்கிலீஷில் நம்ம பேசும்போது இதை உபயோகப்படுத்துவோம். அதனால் நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி கவனிங்க. ஏன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சதையும் நம்ம கவனிக்கும் போது அதுலேயே சில மிஸ்டேக்ஸ் நம்மளே அறியாமலே பண்ணுவோம். ஸோ இதை காதில் கேட்கும் பொழுது நம்ம அடுத்த தடவை அதை பேசும்போது அது நமக்கு ஞாபகம் வரும். ஓகே, இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே சில இடங்களில் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தெரிஞ்சிருந்தாலும் கவனிங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் கிளாஸ் டுடே அப்படின்னா இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம், ஐ ஹாவ் கிளாஸ் டுடே, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீ ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இங்கே அந்த ஐ ஹாவ்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஹீ ஹேஸ்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஹேவ் அண்ட் ஹேஸை எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் ஹேவ் அண்ட் ஹேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்ட்லையும் அது ஷோ ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் டச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சிம்பிள் கிளான்ஸ் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ ஐவி உதே வந்தால் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐவி உதே வந்தால் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் சிங்குலர் நேம் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். சரியா? அதே சேம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் தேர் கூட ஒன்று ஈஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஆர் யூஸ் பண்ணுவோம். இது ப்ரெசன்ட். சரியா? அதாவது இருக்கிறது அப்படின்னு ப்ரெசென்ட்டில் சொல்லும் பொழுது இந்த ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது அதுதான் நம்ம ஐ வந்துருக்கிறதுனால நம்ம இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ வந்துருக்கிறதுனால நான் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ், அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஷீ ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ், அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், தேர் இஸ் அ பிஸ்னஸ் இன் சென்னை. சென்னையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது
அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து we have a business in சென்னை அப்படின்னா நமக்கு சென்னையில் சில பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா எங்களுக்கு சென்னையில் சில பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஃபேமிலியாக சேர்ந்துருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக நான் சொல்கிறேன், எங்களுக்கு சென்னையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல எப்படி மீன் பண்ணுவேன் அப்படின்னா, எங்களுக்கு சென்னையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது we have a business in சென்னை அப்படின்னு சொல்லுவேன். இதே இப்போ நீங்களும் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா, நம்மளாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே சொல்லிப்போம், நமக்கு சென்னையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு எங்களுக்கு 2 இடத்துலையுமே நம்ம we have தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ we have a business in சென்னை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ there is a business in சென்னை, we have a business in சென்னை. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இதே சேம் பாஸ்ட் சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா there was or there were யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே ஆப்போசிட் சைடு இங்கே எப்படி நம்ம have or has யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வெறும் had மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், I, we, you, they, he, she, it, சிங்குலர் நேம், ப்ளூரல் நேம், வாட் எவர் இட் இஸ், எது வந்தாலும் சரி நம்ம இந்த இடத்துல had தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? had. இது என்ன சுச்சுவேஷன்? பாஸ்ட் சுச்சுவேஷன். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இங்கே எப்படி தேர் இஸ் தேர் ஆர் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி இங்கே தேர் வாஸ் தேர் வேர் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி தேர் வாஸ் தேர் வேரோடைய யூசேஜ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன். தேர் வாஸ் அ மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு இருக்குது. நேற்று நாளே கணா எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா வாக்கியத்தை கவனிங்க. நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது there was a meeting yesterday அப்படின்னு சொல்லுவோம். இதே நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ ஹேட் அ மீட்டிங் yesterday அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஐ ஹேட்னா எனக்கு இருந்தது. என்ன இருந்தது? ஒரு மீட்டிங் இருந்தது. a மீட்டிங் எப்போ இருந்துச்சு? நேற்று இருந்துச்சு. அப்போ எஸ்டர்டே, ஐ ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்களேன், என்ன நேற்று ஒன்று ஃபுல்லாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியும் நம்ம சொல்லுவோம், நேற்று ஃபுல்லாக எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வெறுமனே நேற்று ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் வர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். தேர் வேர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டர்டே. நான் ஏன் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கேன்ற யூசேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தேர் வாஸ் தேர் வேரோடைய யூசேஜ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் வாட்ச் பண்ணலாம். அதனுடைய வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேர் வேர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இதே நேற்று அவர்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தே ஹேட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு நேற்று நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போ பாருங்கள், தேர் வாஸ் அ பிரான்ச் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருந்துச்சு, இப்போ இல்லை, பட் பாஸ்டில் இருந்துச்சு. தேர் வாஸ் அ பிரான்ச் இன் கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே அடுத்தது பாருங்களேன், சென்னை சில்க்ஸ் ஹேட் அ பிரான்ச் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சென்னை சில்க்ஸுக்கு கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை, ஸோ முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சென்னை சில்க்ஸ் ஹேட் அ பிரான்ச் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போது தேர் வாஸ் அண்ட் ஹேட், தேர் வேர் அண்ட் ஹேட், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது சில தமிழ் சென்டென்ஸ் நான் கொடுத்து அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதில் எங்கே தேர் வாஸ் வரும், எங்கே தேர் வேர் வரும், எங்கே ஹேட் வரும், எங்கே தேர் இஸ் வரும், எங்கே தேர் ஆர் வரும், எந்த இடத்துல ஹேவ் அண்ட் ஹேஸ் வரும். ஸோ இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் நீங்கள். சரியா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், டேபிள் மேலே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது அப்படிலாம் இல்லை, வெறுமனே சொல்கிறோம் டேபிள் மேலே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல ஒன்று தேர் யூஸ் பண்ணணும். இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்னா ஈஸ் இல்லைனா ஆர் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? தேர் இஸ். பிகாஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது என்னது? ஒரு சிங்குலர் நவுன். ஸோ அதனால் நான் இங்கே தேர் இஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தேர் இஸ் அ டாக்குமெண்ட் ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிள் மேலே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எங்களிடம் சொந்த வீடு இருந்தது அப்படின்னு இருக்குது, முன்னாடி இருந்துச்சு. அப்போது எங்களிடம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ எங்களிடம் அப்படின்னா அப்போது நம்ம இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்? வி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வீன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே சமயம் இருந்ததுன்னு வந்துருச்சு. அப்போ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன? வி had.
we had a own house. எங்கள்கிட்ட சொந்த வீடு இருந்துச்சு, இப்போ இல்லை முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது we had a own house அப்படின்னு சொல்லலாம். அவளிடம் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல அவளிடம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அவளிடம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம இங்கே இடத்துல இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், she யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அடுத்தது இங்கே இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஒன்று have யூஸ் பண்ணணும் இல்லைனா has யூஸ் பண்ணணும். இங்கே ஷீன்னு வந்துருச்சு. ஷீ வந்துட்டால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், has யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ she has a phone, அவளிடம் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, வெறுமனே ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேர் யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிறது அப்படின்றது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். தேர் இஸ் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே எனக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, அப்போ இருந்தார்கள் அப்படின்றது பாஸ்ட் சிச்சுவேஷன், ப்ரெசண்ட்டில் இல்லை, முன்னாடி எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பாஸ்ட் சிச்சுவேஷன். அப்போ இருந்தார்கள் அப்படின்ற பொழுது ஐக்கு பக்கத்தில் நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன, ஐ ஹேட் a lot of friends அப்படின்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.